ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈரோடு அம்மாச்சி சமையல். இது நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெலை மீன் குழம்பு எப்படி வைக்கலான்னு பார்ப்போம். இந்த குழம்பு கிராமத்து முறைப்படி நம்ம இன்றைக்கி செய்யலாம். நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புக்கள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. இந்த குழம்பு வைக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். 2 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். 10 சின்ன வெங்காயத்தை நான் 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். இது பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சமாக வதக்கினீங்கன்னா போதும். இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், அரை மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கோம் இல்லைங்களா, வெங்காயம் ஜீரகம் போட்டு இது ரெண்டுத்தையுமே ஒன்றா வச்சு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு புளியை நம்ம என்ன பண்ணுவோம், தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு நான் இதில் 3 கரண்டி அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். இப்போ நான் காட்டினேன் இல்லைங்களா புளி, அதை நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இதை அதில் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த தேங்காய் வெங்காயம் ரெண்டுமே நல்லா அரைச்சி நல்லா நைஸாக இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். இப்போ இதையும் இதில் ஊற்றிடலாம். இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதில் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி இதுலேயே ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உங்களுக்கு உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் எல்லாமே எது உங்களுக்கு பத்தலையோ அதை நீங்கள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை என்ன பண்ணுவோம், நம்ம குழம்பை தாளிச்சிக்கலாம். குழம்பை தாளிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். ஒரு 3 இனுக்கு கருவேப்பிள்ளையை இதில் போட்டுக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுடலாம். 7 சின்ன வெங்காயம் எடுத்து 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய தக்காளி 2 எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். ஏற்கனவே இந்த குழம்பு கலக்கும் போது நம்ம உப்பு போட்டு வச்சுருக்கோம், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதக்கியாச்சு. இப்போ இந்த குழம்பு எடுத்து இதில் ஊற்றிடலாம். பாருங்க, இப்போ தட்டை வச்சு மூடி வச்சுருவோம். ஒரு கொதி வந்த உடனே மீன் எடுத்து இதில் போட்டுக்கலாம். குழம்பு ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஊற்றுனதுக்கும் தண்ணியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் நல்லா குழம்பு நல்லா திக்காக வந்துருச்சு. பாருங்கள், இது 2 கிலோ மீன். இது இப்போ இந்த மீன் எல்லாமே இதில் போட்டுடலாம். தண்ணி இல்லாமல் நீங்கள் போடுங்க. மீன் போட்டுட்டு ரொம்ப நேரம் கலக்கிலாம் விடக்கூடாது. இந்த மாதிரி விட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மீன். இப்போ குழம்பு கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம். மீன் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம், ஒரு 2 நிமிஷத்துக்கு ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். நல்லா ஸ்லோலியே வச்சு ஒரு 2 நிமிஷம் வச்சுட்டோம். பாருங்கள், மீன் குழம்பு ரொம்ப அருமையாக வந்திருக்கு. இந்த மாதிரி மீன் குழம்பு வச்சுட்டு நம்ம நல்லா சுட சுட சாதம் போட்டு நல்லா மீன் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட்டோம்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இதே மாதிரி மீன் குழம்பு நீங்கள் உங்கள் வீட்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கிராமத்து ஸ்டைலில் நம்ம அந்த மீன் குழம்பு வச்சுருக்கோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.